ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 6 டேர்ம் 2 சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 154, 198 அண்ட் 286. இப்போ நம்ம தேர்டு சம், ஃபோர்த்து சம் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாமா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தேன்ல. மொதல் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு எல் டிவிஷன் மெத்தட் இருக்குது இல்லையா? நம்ம ஈஸியான மெத்தட் பார்க்கலாம். 154 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் தனித்தனியாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஹெச்சிஎஃப்க்கு தனித்தனியாக எடுத்து பண்ணுங்கள். 2 7s are 14, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 7s are 14. 77 எந்த டேபிளில் வரும்? கண்டிப்பாக வந்து 7 டேபிளில் தான் வரும். 7 1s are 7, 7 1s are 7. 11 டேபிளில் தான் வரும். 11 1s are 11. 198க்கு பண்ணலாமா? கண்டிப்பாக இது 2 டேபிளில் வரும் இல்லையா? ஏன்னா இது ஈவன் நம்பர். 2 9s are 18, பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 2 9s are 18. இது எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா? ஸோ 3 3s are 9, 3 3s are 9. இது 3 டேபிளில் கண்டிப்பாக வரும். 3 1s are 3, 3 1s are 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 286 பாருங்கள். சாரி, இது 11 டேபிளில் மட்டும்தான் வரும். 11 1s are 11. நெக்ஸ்ட்டு 286 பாருங்கள். 2 1s are 2, 2 4s are 8, 2 3s are 6. இப்போ 143 எதில் வரும்? 143 2 டேபிளில் வராது, 3ல் வராது, 5 7 எதுலேயுமே வராது. 11 டேபிளில் தான் கண்டிப்பாக வரும். 1 11s are 11, மீதி 3 இருக்கும். 11 3s are 33. இப்போ 13 எந்த டேபிளில் வரும்? 13 டேபிளில் தான் வரும். 13 1s are 13. அப்போ ஃபேக்டர்ஸ் தனியாக எடுத்து எழுதுங்க. 154 equal to 2 into 7 into 11 into 1. 198 equal to 2 into 3 into 3 into 11 into 1. 286 equal to 2 into 11 into 13 into 1. இப்போது நம்ம ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஹெச்சிஎஃப் அப்படின்னாவே காமன் ஃபேக்டராக தான் எடுத்து எழுதுவோம் இல்லையா? ஹெச்சிஎஃப்னா காமன் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதில் என்ன காமன் ஃபேக்டர் இருக்குது? 2 இருக்குது. 2 காமன் ஃபேக்டர் இருக்குது. தென் 7 இருக்கா? இதில் இல்லை, 7 இல்லை. 11 மூணுலேயுமே 11 இருக்குது. 3 மூணுலேயுமே இல்லை. அப்போ 11 ஒரு காமன் ஃபேக்டர். ஓகேவா? அப்போது ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? 2 into 11. அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 22. ஓகேவா? சரி, இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து இங்கே இதே மாதிரி தான் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை தனியாக எடுத்து எழுதிங்க. அப்புறம் தான் ஸ்டெப் வேறு. அப்போ எடுத்து எழுதுங்க. நீங்கள் திருப்பி ஸ்டெப் போடுங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அப்படியே எடுத்து எழுதுறேன். 2 into 7 into 11 into 1. 198 equal to 2 into 3 into 3 into 11 into 1. 286 equal to 2 into 11 into 13 into 1. அப்போது நம்ம இதில் என்ன பண்ணுவோம்? இதில் வந்து ஹெச்சிஎஃப்பில் வந்து நம்ம காமன் ஃபேக்டர் மூணுலேயுமே இருக்க காமன் ஃபேக்டர் எடுத்து எழுதுவோம். எல்சிஎம்மில் என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் கவுண்டிங். நான் ஒரு டேபிள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ இதில் என்னென்ன வேறு இருக்குது ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன வேறு இருக்குது? 2 ஒரு ஃபேக்டர் இருக்குது, 3 ஒன்று இருக்குது, 7 ஒன்று இருக்குது, 11 ஒன்று இருக்குது. இங்கே என்னென்ன நம்பர்ஸ் எடுத்து எழுதுங்க? 154 கிவன் நம்பர்ஸ் 154, 198, 286. அப்போ டேபிள் போட்டுக்கலாமா? எது ஹையஸ்ட் கவுண்டிங், ஹையஸ்ட் டைம் எது வருதோ அதை எடுத்து எழுதிடுவோம். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு எழுதிட்டிங்கன்னா எடுத்து எழுதும்போது அழகாக எடுத்து எழுதிடலாம். இப்போது ஃபிங்கர்ஸ் பாருங்கள். வழக்கம் போல் 154ல் 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 1 டைம் இருக்குது. 154ல் 3 இருக்கா? இல்லை. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 0 எழுதணும். 154ல் 7 எவ்வளோ டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. ஸோ 1 எழுதுங்க. 154ல் 11 எவ்வளோ டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. 198ல் 2 எவ்வளோ டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. 198ல் 3 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 1 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு எழுதணும். 198ல் 7 இருக்கா? இல்லை. 0 எழுதுங்க. 198ல் 11 இருக்கா? 1 டைம் இருக்குது. 286ல் 2 எவ்வளோ டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. 286ல் 3 இருக்கா? இல்லை. 0. 286ல் 7 இருக்கா? இல்லை. 7 இல்லை. 0. 286ல் 11 இருக்கா? 1 டைம் இருக்குது. ஸோ அப்போது எல்சிஎம் எப்படி எழுதுவீங்க? 2 எவ்வளோ டைம்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது? எல்லாத்துலேயுமே 1 டைம் தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் 2 எழுதிக்கோங்க. எல்லாத்துலேயுமே 1 டைம் தான் இருக்குது. இங்கே கவுண்டிங் எழுதிட்டு இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3 எவ்வளோ டைம் இருக்குது? 3 154ல் இல்லை, 286ல் இல்லை, 198ல் மட்டும் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 2 டைம் 3 எழுதணும். 3 into 3. 3 வந்து 2 டைம்ஸ் எழுதுகிறோம். இந்த நெக்ஸ்ட் வந்து 7 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஒரு டைம் 7 எழுதுகிறோம். அப்புறம்
11 மூணுலேயுமே ஒவ்வொரு டைம் தான் வருது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 into 3 6, 6 into 3 18. அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 18,018 வருது. எல்சிஎம் ஆன்சர் என்ன? 18,018. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் மார்க் பண்ணி இங்கே எடுத்து எழுதணும். இங்கே ஹையஸ்ட் கவுண்டிங் 2 எவ்வளோ டைம் ஹையஸ்ட்டாக வந்திருக்கோ அவ்வளோ டைம், 3 எவ்வளோ டைம் ஹையஸ்ட்டாக வந்திருக்கோ அவ்வளோ டைம். ஓகேவா? தேங்க்யூ குட்டீஸ். வாழ்க வளமுடன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.